அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ் சிறப்பு கதையா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னாலே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் கடந்து பரிசு பொருள்களை அள்ளி அள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கிறவர் அப்படிங்கிற ஒரு செல்லமான கேரக்டர் தான் அந்த பருத்த தொந்தி, சிகப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்துல பைஜாமா, சிகப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி தொப்பி. இது சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த கற்பனை பாத்திரம் மனதில் வந்துடும். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா போல வேடம் அணிவாங்க, தொப்பி அணிஞ்சுக்குவாங்க, முகமூடி அணிஞ்சுக்குவாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னா, இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானாலும் கூட இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து 200 வருடங்கள் கழித்து பிறந்த செயின்ட் நிக்கோலஸ் என்பவருடைய பாத்திரமாக தான், அதாவது அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை தான் சித்தரிக்கிறது இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற கிறிஸ்மஸ் தாத்தா. அவர் எங்க பிறந்து வாழ்ந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டர்க்கி கண்ட்ரில பிறந்தவர். அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவர் மிக வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாவற்றையுமே ஏழை மக்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் வாரி வழங்கி அவர்கள் மனதில் சந்தோஷம் ஏற்படுறதை பார்த்து தான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் செயின்ட் நிக்கோலஸ். இவர் ஒரு நாள் கிளம்பி தன்னுடைய டர்க்கி நாட்டில இருந்து ஜெருசலம் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஜெருசலம் கிட்ட போகும்பொழுது இரவாயிடுது. இந்த இரவு பொழுது இங்க கழிச்சிட்டு மறுநாள் காலையில பயணத்தை தொடரலாம்னு சொல்லிட்டு எங்க தங்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடு தென்படுது. அந்த வீட்டு கதவை தட்டி, நான் இந்த வீட்டுல இன்றைக்கு இரவு தங்கிட்டு காலையில பயணப்படலாமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களும் உடனே சந்தோஷமா சம்மதிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்தது ஒரு ஏழை தந்தை. அந்த தந்தைக்கு 3 மகள்கள் திருமண வயதுல. அந்த காலத்துல ஜெருசலம் நகரத்துல என்ன ஒரு வழக்கம்னா, பெண் குழந்தைகள் திருமண வயதை நெருங்கும் பொழுது திருமணம் செய்து வச்சிடணும். திருமணம் செய்து வைக்கிறதுக்கு தாமதப்படுத்தினா அவர்களை விலைமாது அப்படின்னு அந்த ஊர் சொல்லும். சொன்னதோட இல்லாம அந்த தொழிலுக்கே அவங்க தள்ளப்படுவார்கள் வலுக்கட்டாயமா. இது ஒரு கடைபிடித்துக்கிட்டு வந்த ஒரு விதி. அதோட இல்லாம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய டவுரி வரதட்சணை கொடுத்தாதான் ஒரு பையன் ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்குவாங்கிற ஒரு நிலைமையில, நான் ஒரு ஏழை தந்தை, நான் எப்படி இதெல்லாம் செய்வேன், என் 3 பெண்களையும் எப்படி கரையேற்றுவேன் அப்படின்ட்டு அன்றைக்கு இரவு அந்த செயின்ட் நிக்கோலஸ் கிட்ட இதெல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்காரு ரொம்ப சோகமா. அதை கேட்டுக்கிட்டே இருந்தவர் வெளியில கிளம்பி போறாரு. இரவு வெகு நேரம் கழிச்சு திரும்பி தூங்க ஆரம்பிக்கிறாரு. காலையில கிளம்பி விடைபெற்று போறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாசல்ல பார்த்தா அவங்க அந்த ஏழை தந்தையோட வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய மரத்துல ஒரு 3 சாக்ஸ் தொங்கிட்டு இருக்கு. அந்த 3 சாக்ஸையும் எடுத்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சாக்ஸுக்குள்ளேயும் நிறைய தங்க காசுகள் போடப்பட்டு இருக்கு. அதை அந்த 3 பொண்களும் ஆளுக்கு ஒரு சாக்ஸா எடுத்துக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய தங்க நாணயங்களை வச்சு அவர்களுடைய திருமணமும் சிறப்பா நடந்தேறுது. இதை செஞ்சுட்டு போனவர் முதல் நாள் இரவு நம்ம வீட்டுல அடைக்கலமா தங்கிட்டு இருந்த அந்த செயின்ட் நிக்கோலஸ் தான் அப்படின்னு தெரிய வருது. இவர் தான் பின்னால, அதாவது ஒரு 18ஆம் நூற்றாண்டுல சாண்டா கிளாஸ் அப்படின்னு ஒரு கற்பனை பாத்திரமா உருவெடுத்தது. அந்த கதை என்ன அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வருது, மொட்டை கடிதம் வருது. அந்த கடிதம் எழுதினது யாருன்னே தெரியல. அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, செயின்ட் நிக்கோலஸ் மீண்டும் வரப்போகிறார். அவர் அந்த வருடம் பூரா யாரு ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ண குழந்தைகளோ, மிகச்சிறந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருள்கள்லாம் வாரி வழங்கிட்டு போவாரு. அவர் வரக்கூடிய நாள் டிசம்பர் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதாசு வருது. இதை பார்த்து அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருந்தவங்களாம், இது எழுதினது யாருன்னு தெரியல, ஆனா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, இதை மக்கள்கிட்ட பரப்பினோம் அப்படின்னா இந்த பரிசு பொருள்களுக்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தைகள் வருடம் பூரா நல்ல குணாதிசயங்களோட வளருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிஷ் பண்றாங்க. கட்டுரைக்கு கீழே அவங்க அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நோட்டு போடுறாங்க. அது போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லபடியா நடந்துகிட்டு அவங்களுடைய குணாதிசயங்கள்ல மாறுபாடுகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள பாராட்டும் விதமா பரிசு பொருள்கள் வாங்கி அதை ஒரு சாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டில் நீங்க வைக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டி தொங்க விட்டுருங்க. அது சாண்டா கிளாஸ்ங்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் கொடுத்தாருன்னு அவங்க நம்பி சந்தோஷமா ஏத்துக்குவாங்க அப்படின்னு குறிப்பு போட்டு பப்ளிஷ் பண்றாங்க. இது மூலமா சாண்டா கிளாஸ் பிரபலம் ஆயிட்டாரு. ஆனா அந்த சாண்டா கிளாஸ் வரதும் பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய நாளும் டிசம்பர் 6ஆம் தேதி தான் செயின்ட் நிக்கோலஸ் டேயா கொண்டாடப்பட்டது. இந்த வழக்கம் அப்படியே யூகே லண்டனுக்கும் போகுது. அங்க இருக்கிறவங்களும் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லண்டனை ஆண்ட அந்த அரசர் என்ன முடிவு பண்றாருன்னா, இது ஏன் தனியா டிசம்பர் 6ஆம் தேதி கொண்டாடணும், அடுத்த கொஞ்ச நாள்லயே டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் வரதுனால இந்த நாளான அந்த செயின்ட் நிக்கோலஸ் அவர் வாழ்ந்து மறைந்த அந்த நாளை கிறிஸ்து பிறந்த நாளுக்கு மூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. அன்றிலிருந்து உலகம் பூரா டிசம்பர் 25ஆம் தேதி சாண்டா கிளாஸ் வருவாரு, பரிசு பொருட்கள்லாம் தருவாருன்னு இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகள் நம்பி ஒரு ஏக்கத்தோட நாளைக்கு காலையில என்ன பரிசு பொருள் இருக்குமோன்ட்டு படுத்து தூங்குறாங்க. காலையில விழித்தெழுந்து பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ட்ரீல நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா அதை எடுத்துக்கிறாங்க. இதுதான் கதை. அப்ப சாண்டா கிளாஸ் பச்சை நிற உடை தான் அணிந்து வந்திருக்காரு. அவர் எப்படி சிவப்பு நிற உடைக்கு மாறினாரு அப்படிங்கிறது தான் இங்க வியாபார தந்திரம். அதை மாற்றியது வேற யாரும் அல்ல, கொக்கோ கோலா குளிர்பான கம்பெனி. அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சாண்டா கிளாஸ் ரொம்ப பிரபலமானோன இதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது, நம்மளுடைய வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவரு கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் பரிசு பொருட்களை கொடுக்குற மாதிரி விளம்பரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்காதுன்ட்டு அவருடைய ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டாங்க. சிகப்பும் வெள்ளையும் கலந்த அந்த கொக்கோ கோலா தீம்கே மாத்தி அன்றிலிருந்து இன்று வரை கொக்கோ கோலா நிறுவனத்தின் ஆளுமையால் சாண்டா கிளாஸ் தாத்தா தன்னுடைய
பச்சை உடைய தவிர்த்துட்டு சிகப்பு வெள்ளை உடைக்கு மாறினாருங்கிறது ஒரு சுவையான கதை. இது நான் இன்டர்நெட்ல தான் கேட்டேன். அதுல கதை சொன்னவர் வேற எங்கேருந்தோ எடுத்து தான் சொல்லியிருக்காருன்றதுனால நான் அவர்கிட்ட இருந்து எடுத்து உங்கள்கிட்ட சொல்றேன். இதுக்கு ப்ரூஃப்லாம் கேட்காதீங்க. ஆனா கதை நல்லா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க. எகைன் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.